வாங்க அன்பு கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக சனி பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் 6க்கு பிறகு உங்களுக்கு சனி பெயர்ச்சியானது நடக்கப் போகிறது. இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதேபோல் 12 வருட கர்ம வினையின் முடிவு வருவதற்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். ஜென்ம சனியாக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியாக மாறி மீன ராசிக்கு போக போகிறார். இந்த சூழலில் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் நீங்கள் இந்த 2.5 காலங்களில் நிம்மதி இல்லாத சூழல், அதே போல் மனம் ஒரு விதமான குழப்பம் மட்டும் இல்லாமல் ஒரு மந்தமான நிலையும் சேர்த்து நீங்கள் ஒரு பதட்டமான நிலையிலேயே காணப்பட்டீங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாத சனியின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் வரப்போகுது, எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம். இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. 7.5 சனியின் கடைசி பகுதியில் இருக்கீங்க. சனி பகவான் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்திருப்பார். இனி வரும் நாட்களில் அந்த அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் நீங்கள் கடன் வாங்குறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வைக்கணும், இல்லைன்னா கடன் வாங்குறத தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சொத்துக்களை வாங்குவதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை அதை சோதித்து செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்தில் நல்லது. இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்களில் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் என்ன முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்ப என்னாகுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் அதுதான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அது நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால நேரத்தில் உங்ககிட்ட வந்து பகையாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1க்கும் 12க்கும் ஆதிபதியான சனி பகவான் உங்கள் சுயஸ்தானத்துக்கு அதாவது விரயஸ்தானத்தில் அவர் அதிபதியாக இருக்கார். இதனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. இதுவரை இருந்த பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட போகிறீங்க. அதே போல் இந்த கால நேரத்தில் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட சரியான நேரம் இருந்திருக்காது, நிம்மதி இருந்திருக்காது. அதெல்லாம் மாறப்போது நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கான காலம் நேரமும் இப்போ வந்து கிடைக்க போகுது. இருப்பினும் ஒரு சில கால நேரங்களில் உங்களுக்கு மந்தமான சூழ்நிலை இருக்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பெருசாக பொருட்படுத்தாதீங்க. ஏன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாக மாறுங்க. இந்த உற்சாகமான போக்கு மற்றும் உங்கள் உழைப்பு தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றிகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாகவும் முதல் விஷயமாகவும் இங்கு பார்க்கப்படுது. அதே போல் வந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, 11ஆம் பாவத்தை பார்ப்பதால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சில அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்திலையும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் முன்பு போல் இல்லாதிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் குறைந்து அதே போல் உங்களுக்கு அலைச்சல்களால் லாபங்களும் அதே போல் அந்த அலைச்சல்களால் ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போது. இந்த கால நேரத்தில் உங்கள் தாயோட உடல் நலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் 8ஆம் பாவத்தில் சனி பார்ப்பதால் உறவுகள் சார்ந்த சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பூர்வீக சொத்துக்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரச்சனைகள் தீர்ந்து அதில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த கால நேரத்தில் லாபங்கள் உங்களுக்கு கொட்ட போகுதுங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு லாபங்கள் கொட்ட போகுது. இந்த கால நேரத்தில் வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனை, அதாவது அண்டை அயலார் இல்லைன்னா உறவினரோட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க காரணத்தில் எந்த அளவு நீங்கள் கடின உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபங்கள் உண்டாகும்.
நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது போல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாற்றுக்கும் உங்கள் உழைப்பு இந்த அளவுக்கு இந்த காலநேரத்தில் எப்படி இருக்கோ அந்த உழைப்பை சார்ந்து உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது இந்த கால நேரத்திலையும் சரி, வருகின்ற நாட்களிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது இந்த சனி பெயர்ச்சி பலன்களில். நல்லா பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழிலில் ஏற்றங்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கால நேரத்தில் இருக்கும். இதுவரை பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கெல்லாம் வந்து முடிவு வந்துருச்சு. அதே போல் கஷ்ட நஷ்டங்கள் வந்து முடிவு வந்து நீங்கள் ஏற்றத்தை பெற போகிறீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு அதிகமான உதவிகள் இந்த கால நேரத்தில் வந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட சிறப்பாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இன்பம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தை ஒட்டு மொத்தமாக பார்த்தா உங்களுக்கு 65% நன்மைகள் பெறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இந்த 60% நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா 65% நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி பலன்களானது உங்களுக்கு குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏற்றத்தை இல்லைங்க முன்னேற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதே போல் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவானை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி வணங்குறப்போ உங்களுக்கு இருக்க சிறு சிறு பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலக போது. விலகிறது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாக போகுது. அதே போல் உங்களுக்கான கஷ்ட நஷ்டங்கள் குறையிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அங்கங்கே ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவானை வணங்குறப்போ சனி பகவானின் அருளால் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளும், அதே போல் அந்த வாய்ப்புகள் அதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து முற்றிலும் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கவில்லை. உங்களை பொறுத்தவரை 3 நட்சத்திரம் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதம் அப்படின்னு இருக்கவில்லை. நீங்கள் இந்த நட்சத்திர பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. முதல்ல அவிட்டம் 3, 4 பாதத்துக்கு பார்க்கலாம். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதே போல் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டியது அவசியமாகவும் அதே போல் தவிர்க்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படவில்லை. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு பெருக போது. மக்கள் ஆதரவோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் நிலை அறிந்தும் அவங்க தேவை அறிந்தும் செயல்படுவீங்க. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க போது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக வந்து சேரும். அதே போல் எல்லா செயல்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு செய்கிற வேலைகளில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். தேவையற்ற ஒரு சில விஷயங்களை நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்களில் முன்பின் யோசிக்காமல் செய்கிற விஷயங்களை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி முதல் நட்சத்திரத்துக்கு இருக்கவில்லை. 2வது நட்சத்திரத்தை பொறுத்தவரை சதயத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த பயிற்சி பலனானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை பெருக்க, அதாவது தொழில் வியாபாரம் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெருக வைக்கிறதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே பெருக போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் கிடைக்காத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ட இருக்க ஆட்களை தக்க வைத்து கொள்ளுங்கள். இந்த கால நேரத்தில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள் கிடைக்காத ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த துறையிலேருந்து உதவிகளோ உங்களுக்கு மானியம் சார்ந்த உதவிகளோ இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை. கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு இனிமையான பேச்சின் மூலம் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் சீரும் சிறப்புமாக பெற போகிறீங்க அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இதே வேளை நம்ம வந்து கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 1, 2, 3 பாதம் இதற்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில
பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாண்டி முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் உங்களோட முழு முயற்சியும் எடுக்கணும். அப்படி முயற்சி எடுக்கிறப்ப அந்த முயற்சியை சார்ந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் பண வரத்து அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இந்த கால நேரத்தில் வந்து சேரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு அனுகூலமான கிரக நிலைகளும் இங்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இத்தோடு நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.